பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாளில் இந்த யூடியூப் செய்தி தொகுப்பு மூலிமா உங்களோடு பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான தகவலோடு இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிப்போம். என்ன சந்தோஷமான தகவல் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னையிலிருந்து நம்ம ஒரு புது பைபிள் ஸ்டடி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன பைபிள் ஸ்டடி டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீத புத்தகத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீத புத்தகத்தை தியானிக்கணும் அப்படின்னா அந்த சங்கீத புத்தகத்தை குறித்த ஒரு முன்னுரை நமக்கு தெரியணும் இல்லையா? எப்பவுமே ஒரு காரியத்தை குறித்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம், ஒரு காரியத்தை ஈடுபட போறோம் அப்படின்னா அதை பத்தி நமக்கு தெரிஞ்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு கோர்ஸ் படிக்க போறோம். நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அதுக்கு டாக்டர் ஆனா என்ன பண்ணலாம், டாக்டருங்கிறது யாரு அப்படிங்கிற ஒரு முன்னுரை மாதிரி, ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நம்ம பார்ப்போம் இல்லையா? அது போலதான் இந்த சங்கீத புத்தகத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சங்கீத புத்தகத்தை குறித்ததான ஒரு முன்னுரையை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சங்கீத புத்தகத்தினுடைய இன்ட்ரோடக்ஷனை நம்ம ஒரு 5 பாயிண்டா பிரிச்சுக்கலாம். என்னென்ன பாயிண்டா நம்ம தியானிக்க போறோம் அப்படின்னா, நம்பர் 1 வந்து பெயர் விளக்கம். இந்த சங்கீதம் அப்படிங்கிற பேரு எப்படி வந்தது, ஹீப்ரூல என்னென்ன இருக்கு, கிரேக்ல என்னென்ன இருக்கு, இந்த சங்கீதம் 150 சங்கீதம், 2400க்கும் மேற்பட்ட வசனங்கள் உள்ள இந்த சங்கீதம் எந்தெந்த ஆசிரியர்கள் யார் யாரெல்லாம் இந்த சங்கீதங்களை இயற்றியிருக்காங்க, என்னென்ன சூழ்நிலைகளில் இருந்து இயற்றியிருக்காங்க, இந்த சங்கீதம் எழுதப்பட்ட காலம் என்ன, எழுதப்பட்ட இடம் எது, இந்த சங்கீத புத்தகத்தை 150 அதிகாரம் பெருசா நிறைய இருக்கு, அதை நம்ம எப்படி படிக்கலாம், இந்த புத்தகத்தை எப்படி பகுத்திருக்காங்க அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷனை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முதலாவதா சங்கீத புத்தகத்தினுடைய பெயர் விளக்கத்தை குறித்து பார்ப்போம். சங்கீதம் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய எபிரேய பெயர் பார்த்தோம் அப்படின்னா டெஹிலிம். டெஹிலிம் அப்படின்னா புகழ் அல்லது பாடல்கள் என்று அர்த்தம். கிரேக்கத்துல சாமோய். இந்த சாமோய் அப்படிங்கிற பேரை தான் இங்கிலீஷ்ல வந்து சாம்ஸ் அப்படின்னு மொழிபெயர்த்தாங்க. சாம்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து தான் சங்கீதம் அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிற தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்காங்க. இரண்டாவதா இந்த சங்கீதத்தினுடைய ஆசிரியர்களை குறித்து பார்ப்போம். ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்றனே உங்களுக்கு ஒரு வேளை டவுட் வரலாம். இந்த டவுட் ஆரம்பத்துல எனக்கு இருந்துச்சு. என்னன்னா, சங்கீதத்தினுடைய ஆசிரியர்கள்னு சொல்றாங்களே, சங்கீதத்தினுடைய ஆசிரியர் தாவீது தானே, சங்கீதம் அப்படின்னாவே தாவீது மட்டும்தான் எழுதியிருக்காரு அப்படின்னு ஆரம்பத்துல நானும் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நீங்களும் யாராவது நினைச்சிருப்பீங்க. ஆனா சங்கீதம் அப்படிங்கிற இந்த புஸ்தகம் வந்துட்டு பல ஆசிரியர்களால் பல சூழ்நிலைகள்ல எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த சங்கீத புத்தகம். இந்த சங்கீத புத்தகத்துல மொத்தமா 150 அதிகாரங்கள் பிளஸ் 2462 வசனங்கள் இருக்கு. இந்த 150 சங்கீதங்கள்ல 33 சங்கீதங்களுக்கு வந்து தலைப்பு இல்லாம இருக்கு. தலைப்பு கொடுக்கப்படல. என்ன தலைப்புனா, உதாரணத்துக்கு தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு தப்பி ஓடிய போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் அப்படின்னு சொல்லி நம்ம சில சங்கீதங்கள்ல மேல குட்டியா அந்த பிராக்கெட்குள்ள ஒரு 2 லைன்ல பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி தலைப்பே இல்லாம ஒரு 33 சங்கீதங்கள் இருக்கு. பிளஸ் 51 சங்கீதங்கள் வந்து யார் எழுதுனாங்கன்னு தெரியப்படல. தெளிவாக யார் இவங்க தான் இந்த சங்கீதத்தை எழுதுனாங்க அப்படிங்கிறது கொடுக்கப்படல. மீதம் இருக்க அந்த சங்கீதங்கள்ல 33 சங்கீதங்களுக்கு தலைப்பில்ல, 51 சங்கீதங்கள் யாரு எழுதுனாங்கன்னு தெரியப்படல. ஆனா அந்த மீதி இருக்க சில சங்கீதங்கள்ல இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போடப்பட்டிருக்கு. அதை வைத்து யார் யார் இந்த சங்கீதத்தை எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 7 பேர், இந்த சங்கீதத்தின் ஆசிரியர்கள் ஒரு 7 பேர் இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த தாவீது ராஜா, அவரது குமாரன் சாலமோன் ராஜா, மோசே ஒரு சங்கீதம் எழுதியிருக்காரு, எஸ்ரானாகிய ஏமான் சங்கீதங்கள் எழுதியிருக்காங்க, ஆசாப் சங்கீதத்தை இயற்றியிருக்காங்க, கோராகு புத்திரர்கள் சில சங்கீதங்களை எழுதியிருக்காங்க, எஸ்ரானாகிய ஏமான் வர ஏத்தான் வர இவங்களும் ஒரு சங்கீதத்தை எழுதியிருக்காங்க. மூன்றாவதா இந்த சங்கீத புத்தகம் எழுதப்பட்ட காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிமு 1410 இருந்து கிமு 430க்குள்ள இந்த சங்கீதம் எழுதப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லி வரையறுக்கப்படுகிறது. இந்த சங்கீதம் எழுதப்பட்ட சமகாலம், இந்த சங்கீதம் எழுதின அதே காலத்துல தான் 2 சாமுவேல் புத்தகமும் எழுதப்பட்ட காலம். நான்காவதா இந்த சங்கீதம் எழுதப்பட்ட இடம் எங்க, ஜியோகிராபிக்கல் லொகேஷன் எங்கன்னு பார்த்தோம்னா இஸ்ரவேல்ல இருந்து தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கு. இறுதியாக இந்த சங்கீத புத்தகத்தை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சங்கீத புத்தகம் வந்து மோசே எழுதின அந்த 5 ஆகமங்கள் கூட, த புக் ஆஃப் லா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், இந்த 5ம் வந்துட்டு மோசேயினுடைய ஆகமங்கள். இந்த மோசேயினுடைய ஆகமங்கள் போல தான் இந்த சங்கீதத்தினுடைய நடைகளும் இருக்கு, அந்த புத்தகத்தினுடைய உட்பகுதியும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 5 பகுதிகளாக பிரிக்கலாம். நம்பர் 1 வந்து சங்கீதங்களின் ஆதியாகமம்.
அதாவது சங்கீதம் முதல் சங்கீதத்திலிருந்து 41வது சங்கீதம் வரைக்கும் சங்கீதங்களின் ஆதியாகமம் என்று பகுக்கப்படுகிறது. எப்படி இதை சங்கீதங்களின் ஆதியாகமம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பொதுவாக ஆதியாகமம் மனுஷன் எப்படி ஆரம்பித்தான், மனிதனுடைய வாழ்க்கை பற்றி கூறுகிறது. அதே போல இந்த சங்கீதம் 1லிருந்து 41 வரைக்கும் பார்த்தோம்னா, சங்கீதம் 1லிருந்து 2 வரைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தோட துவங்குகிறது. சங்கீதம் 2லிருந்து 15 வரைக்கும் மனுஷனுடைய வீழ்ச்சியை குறித்து கூறுகிறதாகவும், சங்கீதம் 16லிருந்து 41 வரைக்கும் மீட்பால் வருகிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற தலைப்புலையும் இதை ஆதியாகமத்து கூட ஒப்பிடுறாங்க. இரண்டாவதா சங்கீதங்களின் யாத்ராகமம் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்படுகிறது. சங்கீதங்களின் யாத்ராகமம் அப்படிங்கிறது 42வது சங்கீதத்திலிருந்து 72வது சங்கீதம் வரைக்கும். இது எப்படி சங்கீதங்களின் யாத்ராகமம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது இஸ்ரவேலை மையமாக வைத்திருக்கு. பழைய ஏற்பாட்டில் எப்படி யாத்ராகமம் இஸ்ரவேலை மையமாக வச்சிருக்கோ, அதே போல இந்த சங்கீதத்துல இரண்டாவது, அதாவது 42லிருந்து 72 வரைக்கும் உள்ள சங்கீதங்கள் இஸ்ரவேலை மையமாக கொண்டிருக்கு. உதாரணமா பார்த்தோம்னா, யாத்ராகமம் 1லிருந்து 3வது வரைக்கும் உள்ள அதிகாரத்தை சங்கீதம் 42லிருந்து 43 வரைக்கும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். யாத்ராகமம் 4லிருந்து 15வது வரைக்கும் உள்ள அதிகாரங்களை சங்கீதம் 44லிருந்து 50 வரைக்கும் இருக்க கருத்துக்களோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது யாத்ராகமம் போல இஸ்ரவேலை மையமாக வச்சிருக்கிறத நம்ம விளங்கி கொள்ள முடியும். மூன்றாவதா சங்கீதங்களின் லேவியராகமம் 73வது சங்கீதத்திலிருந்து 89வது சங்கீதம் வரைக்கும். லேவியராகமம் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டில் ஆலயத்தை மையமாக வச்சிருக்கு. அதே போல இந்த 73லிருந்து 89 வரைக்கும் இருக்க சங்கீதங்கள் ஆலயத்தை மையமாக வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உதாரணமா லேவியராகமம் 1லிருந்து 7வது அதிகாரம் சங்கீதத்துல 73லிருந்து 83 வரைக்கும், லேவியராகமம் 8லிருந்து 27 வரைக்கும் உள்ள அதிகாரங்கள் சங்கீத புத்தகத்துல 84லிருந்து 89 வரைக்கும் ஒப்பிட்டு பார்க்கலாம். நான்காவதா இந்த சங்கீதங்களின் எண்ணாகமம், இது எதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கீதம் 90லிருந்து 106வது சங்கீதம் வரைக்கும் இருக்கு. இது பொதுவாக இஸ்ரவேல் ஜனத்தையும் புற இனத்தாரை பற்றியும் தேவனை தவிர மனுஷனுக்கு வேற நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தோட ஒப்பிடப்படுகிறது. உதாரணமாக எண்ணாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் வரைக்கும் சங்கீதம் 90 கூட ஒப்பிடப்படுகிறது. எண்ணாகமம் 9லிருந்து 14வது அதிகாரம் வரைக்கும் சங்கீதம் 91லிருந்து 94 வரைக்கும் ஒப்பிட்டு பார்த்தா நம்மளுக்கு தெரியும். கடைசியா 106வது சங்கீதம் ஒரு துதியோடு முடிகிறத நம்ம பார்க்கலாம். 5வது பகுதியா சங்கீதங்களின் உபாகமம், இது சங்கீதம் 107லிருந்து 150 வரைக்கும் இருக்கிறதா நம்ம பிரிக்கலாம். இந்த நூல் தேவனையும் அவருடைய வார்த்தையையும் மையமாக வச்சிருக்கு. இந்த சங்கீதங்களின் உபாகமம் அப்படிங்கிறது தேவனையும் அவருடைய வார்த்தையையும் மையமாக வச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல உபாகமத்துல தான் கற்பனைகள், நியாயப்பிரமாணம் பெற்றுக்கொள்ளப்பட்ட இடம். அதே போல சங்கீதம் 119ல தேவனுடைய வார்த்தையினுடைய மேன்மையை குறித்து நம்ம பார்க்க முடியும். வருகிற நாட்கள்ல ஒவ்வொரு சங்கீதமா அதன் பின்னணி என்ன, ஒவ்வொரு வசனமா, ஒரு சங்கீதம் முதலாவது சங்கீதம் அப்படின்னா அதை எப்படி எல்லாம் படிக்கலாம், எப்படி அதை தியானிக்கலாம், அதுல இருக்க ஆழ்ந்த சத்தியங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ள போறோம். தொடர்ந்து காத்துருங்க. இந்த இன்ட்ரோடக்ஷனோட உங்களோட சங்கீத புத்தக ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட தியானம் இன்பமா இருக்கும்.